கோயம்புத்தூரில் இருக்கிற நர்சிங் காலேஜில் படித்த அகிலாங்கிற ஒரு பொண்ணோட கதையை நம்ம போன ஸ்டோரியில் பார்த்துருப்போம். அதோட பார்ட் 2 தான் இன்றைக்கி நான் கண்டினியூ பண்ண போகிறேன். ஸோ பார்ட் 1 பார்க்காதவங்க கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன். இதுக்கு முந்தின வீடியோ தான், பார்த்துட்டு இந்த பார்ட்டை கண்டினியூ பண்ணுங்கள். அப்படின்னா தான் உங்களுக்கு சில விஷயங்கள்லாம் புரியுங்க. பார்ட் 1க்கும் பார்ட் 2க்கும் கண்டினியூட்டி எதனா இருக்குதா ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிடையாதுங்க. அங்கே நடந்தது அவங்களுக்கு லைஃப்பில் நடந்த ஃபர்ஸ்ட் இன்சிடெண்ட். இது செகண்ட் இன்சிடெண்ட். ராம்நாடுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டலில் அகிலாங்கிற பொண்ணுக்கு நர்சிங் காலேஜ் முடிச்சதுக்கப்புறமா டியூட்டி நர்ஸாக அவங்களுக்கு ஜாப் கிடைக்குதுங்க. அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனதுக்கப்புறமா அவங்களோட வாழ்க்கையில் நடந்த அமானுஷத்தை பற்றி என்கிட்ட இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. அதை பற்றின ஒரு தொகுப்பு தான் இன்றைக்கி நம்ம ஸ்டோரியில் பார்க்க போகிறோம். ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். வெல்கம் டு அவர் ஷோ டேவில்ஸ் கிச்சன். ஹலோ கோஸ்டீஸ், நான் உங்களோட பிரபாகரன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்டோரி அகிலா கோயம்புத்தூரில் இருக்கிற நர்சிங் காலேஜில் அவங்களோட ஃப்ரெண்ட் பாரதி, அப்புறம் அந்த கேரளா பொண்ணு, இவங்களோட சேர்ந்து அவங்க ரூமில் ஒரு ஜின் கிட்ட மாட்டிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு காரணம் அந்த கேரளா பொண்ணு தான். சுத்தபத்தமாக அந்த ரூமை வைக்காத காரணத்தினால அவங்களோட ரூமுக்குள்ளே, அதாவது அவங்களோட டாய்லெட்குள்ளே ஒரு ஜின் வந்தத கதையை நம்ம பார்ட் 1ல் பார்த்துருப்போம். நர்சிங் காலேஜ்லாம் முடிச்சதுக்கப்புறமா அவங்களோட சொந்த ஊரான பொள்ளாச்சிக்கே போயிடுறாங்க. பொள்ளாச்சியில் இருக்கிற அகிலாவோட அக்கா, அப்பா, இவங்க 2 பேருக்குமே அகிலாவுக்கு ஹாஸ்டல்ல நடந்த இந்த அமானுஷ்ய கதைகளை பத்தி எதுவுமே தெரியாதுங்க. அகிலா எதையுமே அவங்க கிட்ட ஷேர் பண்ணல. பொள்ளாச்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா அவங்களோட அப்பா, அக்கா, இவங்க 2 பேரோட முகமே சரி கிடையாதாங்க. ஏதோ ஒரு விஷயம் வீட்டுல நடந்திருக்குது. அப்படி இல்லைன்னா அகிலாக்கு அவங்களோட ஹாஸ்டல்ல நடந்த இந்த அமானுஷ்யமான சம்பவங்கள்லாம் அவங்க அப்பாவுக்கோ இல்ல அக்காவுக்கோ தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சொல்லாம மறைக்கிறாங்க. அதை முகத்திலேயே தெரியுதுங்க. கேட்கவும் முடியல. அகிலாக்கு என்ன டவுட்னா, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் இருக்காங்க இல்லையா, அந்த கேரளா பொண்ணும் பாரதியும் அவங்களோட ஹாஸ்டல்ல இருந்தாங்க இல்லையா, அந்த 2 பொண்ணுங்களுமே அவங்க அக்கா கிட்ட பேசுவாங்களாம். கான்டாக்ட் நம்பரும் இருக்குதான். அப்படி இருக்கும் பட்சத்துல அவங்க எதனா சொல்லியிருப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு டவுட்டும் அகிலாக்கு இருக்குது. இருந்தாலும் வந்தது வராதமா எதுவுமே கேட்டுக்கல. இவங்களும் கேட்கல, அவங்க அப்பாவும் அக்காவும் எதுவுமே சொல்லலையாங்க. வீட்டுக்கு வந்த அன்னைக்கு நைட்டு ஒரு 1 மணி இருக்குமாங்க. அகிலாவோட வீட்டுல எப்பயுமே அவங்க அப்பா ஹாலில் தான் படுத்து தூங்குவாராம். அக்காவும் அகிலாவும் தான் உள்ள பெட்ரூம்ல படுத்து தூங்குவாங்களாம். இவங்க இருக்கிறது சொந்த வீடு கிடையாது, வாடகை வீடு தான். அகிலாவோட வீட்டோட அமைப்பு எப்படி இருக்குன்னா, இது ஒரு தனி வீடாங்க. மெயின் டோரை ஓபன் பண்ணா ஒரு பெரிய ஹால், லெஃப்ட் சைடுல ஒரு மாஸ்டர் பெட்ரூம், ரைட் சைடுல ஒரு கிச்சன், பின்னாடி ஒரு கதவு இருக்குமா, கொல்லப்புற கதவு இருக்குமா. அங்கதான் அந்த பாத்திரம் கழுவுறது, துணி துவைக்கிறது எல்லாமே அவங்க அக்கா பண்றது. வீட்டுக்கு வெளியவே ஸ்டெப்ஸ் போகுமாங்க, மேல மொட்டை மாடி. இதுதான் இவங்க வீட்டோட அமைப்பு. இவங்க வீட்டை சுத்திலுமே நிறைய தென்னை மரங்கள், வாழை மரம்லாம் இருக்குமாங்க. இவங்க வீட்டுக்கு பின்னாடி இந்த கொல்லப்புறம் சொன்னேன் இல்லையா, அங்கேயே வாழைமர தோப்பு மாதிரி தான் இருக்குமா. இதுதான் இவங்க வீட்டோட அமைப்பு. இவங்க வீட்டுக்கு பக்கத்துல நிறைய வீடுங்கள்லாம் இருக்கும். ஆனா கொஞ்சம் கேப் விட்டு ஒரு 50 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல ஒவ்வொரு வீடும் தள்ளி தள்ளி இருக்குமாங்க. அகிலாவோட வீட்டுல ரெஸ்ட் ரூம்ங்கிறது வெளியே தான் இருக்குமாங்க, வீட்டுக்குள்ள இருக்காது. கொல்லப்புற கதவை ஓபன் பண்ணி ரெஸ்ட் ரூமுக்கு பேக் சைட்ல தான் போகணுமாங்க. அன்னைக்கு நைட்டு ஒரு 1:30 மணி இருக்குமாங்க. அசந்து தூங்கிட்டு இருந்த அகிலாக்கு திடீர்னு டிஸ்டர்ப் ஆகி எந்திரிக்கிறாங்க. ரெஸ்ட் ரூம் போகணும். எந்திரிச்சு வெளியே வராங்க. ஹாலுக்கு வரும்போது அவங்க அப்பா ஹாலில் தான் படுத்து தூங்கிட்டு இருக்கிறாரு. இப்போ அவங்களோட கொல்லப்புற கதவு, இந்த வீட்டோட கொல்லப்புற கதவு ஓப்பனில் இருக்குது. அதாவது ஃபுல்லாக ஓப்பனில் இல்லாமல் லைட்டாக ஓப்பனில் இருக்குது. இவங்களுக்கு ஒரு ஷாக்குங்க. 1:30 மணிக்கு எதனால கொல்லப்புற கதவு ஓப்பனில் இருக்குது? அப்பா ஒருவேளை ரெஸ்ட் ரூம் போயிட்டு மறந்து அசந்து தூங்கிட்டாரா? சரி இருக்கட்டும் சொல்லிட்டு வெளியே போகும்போது ஆல்ரெடி ரெஸ்ட் ரூமில் வேற யாரோ ஒருத்தவங்க இருக்கிறாங்க. லைட்டும் எரியுது, யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. தண்ணி சவுண்டு கேட்குது. இப்போ வெளியவே கொஞ்ச நேரம் வெயிட் பண்றாங்க. ஒரு 2 செகண்ட் அப்படியே நிக்கிறாங்க. இப்போதான் அகிலாக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. அப்பா ஹாலில் படுத்திருக்கிறாங்க, அக்கா அவங்களோட பெட்ரூமில் அவங்க எந்திரிக்கும் போதே பக்கத்தில் தான் படுத்திருக்கிறாங்க. அப்போது ரெஸ்ட் ரூமில் யார் இருக்கிறா? அகிலாக்கு அவங்களோட ஹாஸ்டலில் நடந்த அந்த சம்பவம் தான் ஞாபகத்துக்கு வருது. ஒருவேளை அந்த ஜின் இன்னுமே இவங்களை விட்டு போகாமல் இவங்களை பின்தொடர்ந்து இவங்களோட வீட்டுக்கு வந்துருச்சா? என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கும்போது இப்போது அந்த டோர் ஓப்பன் ஆகுது. யாரோ ஒருத்தவங்க உள்ளேருந்து ஓப்பன் பண்ணுறாங்க. பயந்து போய் பார்த்துட்டு இருக்கும்போது அகிலாவோட அக்கா ரெஸ்ட் ரூம்லேருந்து வெளியே வராங்க. இவங்களுக்கு இன்னுமே பயம் அதிகமாகுதுங்க. அகிலாவோட அக்கா என்ன கேட்குறாங்கன்னா, ஏண்டி ஒரு மாதிரி பயந்து போய் நிற்கிற? பயத்தில் என்ன பேசுறதுனே தெரியாமல் அப்போது என் பெட்டில் பக்கத்தில் படுத்திருந்தது யாருன்னு சொல்லிட்டு வேமா ஓடி இருக்கிறாங்க. வீட்டுக்குள்ளே ஓடி போய் பார்க்கும்போது அவங்க அக்காவுமே பின்னாடியே ஓடி வந்துருக்குறாங்க. அவங்களோட பெட்ரூமில் யாருமே இல்லை. ஆனால் அவங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்கிறாங்க.
எந்திரிக்கும் போது யாரோ ஒருத்தவங்க பக்கத்தில் போர்வையை ஃபுல்லாக தலை வரைக்கும் பொத்தி படுத்துருந்துருக்குறாங்க. அவங்க அக்காவா இல்லைன்னா வேற யாரா இருக்கும்? அகிலாவோட அக்காவுக்கு நல்லாவே தெரியுது இவங்க நல்லா பயந்துருக்கிறாங்க, ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறாங்கங்கிறதையும் அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. என்ன நடந்துச்சு என்கிட்ட டீட்டெயிலாக சொல்லுன்னு சொல்லிட்டு அவங்களோட பெட்ரூமை லாக் பண்ணிட்டு, கொல்லப்புற கதவையும் லாக் பண்ணிட்டு அவங்க அப்பா கிட்ட எதுவுமே சொல்லலை. அவங்க அப்பாவை எழுப்பவும் இல்லை. பெட்ரூமில் உட்காந்து அக்காவும் தங்கச்சியும் பேசும்போது அகிலா அவங்களோட வாழ்க்கையில் நடந்த, அதாவது அவங்களோட ஹாஸ்டலில் நடந்த அந்த ஜின் ஸ்டோரியை அவங்க அக்கா கிட்ட ஃபுல்லாகவே சொல்லிடுறாங்க. அதுதான் என்னை ஃபாலோ பண்ணி வந்திருக்கோன்னு சொல்லிட்டு எனக்கு டவுட்டாக இருக்குன்னு சொல்லி சொல்லும்போது அகிலாவோட அக்கா ஒரு கதை சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அகிலா அந்த வீட்டில் இல்லாதப்போ அகிலாவும் அவங்க அப்பாவும் மட்டும்தான் இந்த வீட்டில் இருக்கிறாங்க. ஒரு நாள் நைட்டு கொல்லப்புற கதவு பக்கத்தில் ஏதோ ஒரு சத்தம் கேட்டுக்கிட்டே இருந்துருக்குதுங்க. என்னடா அது ரொம்ப நேரமாக சத்தம் கேட்குதுன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா ஹாலில் தான் படுத்துருக்கிறாரு இல்லையா, அவருக்கு சத்தம் கேட்டு எந்திரிச்சு டோரை ஓப்பன் பண்ணி வெளியே போய் பார்த்தா பாத்திரத்தெல்லாம் யாரோ ஒருத்தவங்க மொத்தமாக தள்ளி விட்டுருக்குறாங்க கீழே. இந்த பாத்திரம் ரொம்ப நேரமாக யாரோ ஒருத்தவங்க உருட்டிக்கிட்டே இருந்தாங்கன்னா ஒரு சத்தம் கேட்கும் இல்லையா, இந்த சத்தம் தான் வீட்டுக்குள்ளே வேற மாதிரி கேட்டிருக்குது. இப்போ அவங்க அப்பா வெளியே போய் பார்க்கும்போது பாத்திரங்கள்லாம் கீழே கிடக்குது. அதை பார்த்துட்டு அவர் என்ன நினைக்கிறாருன்னா, நாயோ இல்லை பூனையோ ஏதோ ஒன்று தான் வந்து இந்த பாத்திரத்தெல்லாம் தள்ளி விட்டுருச்சுன்னு நினச்சிருக்கிறாரு. ஆனால் அவங்க அப்பா பார்த்தது கொல்லப்புறத்துக்கு பேக் சைடில் நான் சொன்னேன் இல்லையா ஒரு வாழைத்தோப்பு இருக்குன்னு சொல்லிட்டு, அந்த வாழைத்தோப்புக்குள்ள வால் வச்ச ஒரு உருவம், தலையில கொம்புலாம் இருக்குதாங்க. நல்லா தெரியுதான் அது உடம்பு ஃபுல்லாவே ரத்தக்கரையா இருக்குதான். பார்க்கறதுக்கே கொடூரமா இருந்திருக்குதுங்க. கண்ணு ரெண்டுமே ஒரு மாதிரி டார்க் ரெட்டா இருந்திருக்குது. கண்ணு மட்டும்தான் அவங்க அப்பாவுக்கு பளிச்சுன்னு தெரிஞ்சிருக்குது ரெட் கலர்ல. இதை பார்த்ததுமே அகிலாவோட அப்பாவோட மனசுக்குள்ள ஓடுனது, அகிலாவோட அக்கா ரூம்குள்ளே தூங்கிட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்போ அதுக்கிட்ட சவுண்டும் கொடுக்காம யாரு என்னன்னு எதுவுமே கேட்காம வேமா போயிட்டு கொல்லப்புற கதவை லாக் பண்ணிட்டு அவங்க பூஜை அறையிலேருந்து திருநீர் குங்குமம்லாம் எடுத்து அவர் பூசிக்கிட்டு அவங்களோட குலசாமி திருநீரை எடுத்து அந்த கொல்லப்புற கதவு கிட்ட போட்டு அவங்க குலசாமிக்குன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு இருக்குமாங்க, அந்த பாட்டை நைட்டு முழுக்க உட்காந்து பாடிக்கிட்டு ஒரு மாதிரி பயந்து போய் இருந்திருக்கிறாருங்க. அடுத்த நாள் காலையில் அகிலாவோட அப்பா அவங்க ஊர் சைடு இருக்கிற ஒரு இந்த பேய் ஓட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா, பேய் ஓட்டுறது மந்திரிச்சு விடுறது இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்குற ஒரு சாமியார், அவரை கூப்பிட்டு வந்து வீட்டில் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லி அவங்களோட அந்த வாழைத்தோப்புக்குள்ளே போய் அவர் சில மந்திரங்கள்லாம் சொல்லி அங்கனுக்குள்ளே ஒரு யாகமும் பண்ணியிருக்கிறாரு. இப்போது அகிலாவோட அக்கா இந்த விஷயத்தை பார்த்துட்டு அவங்க அப்பா கிட்ட கேட்குறாங்க. அவங்க அப்பா நைட்டு நடந்த விஷயத்த அவங்க அக்கா கிட்டையும் சொல்லியிருக்கிறாருங்க. அவங்க அம்மா இறக்குறதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு சம்பவம் இவங்க வீட்டில் நடந்திருக்குது. பேக் சைடில் இந்த கொல்லப்புற கதவுக்கு பேக் சைடில் அவங்க அம்மா சாகிறதுக்கு முன்னாடி இதே உருவத்தை பார்த்துருக்குறாங்க. இப்போ அவங்க அப்பா என்ன சொல்கிறாருன்னா அகிலாவோட அக்கா கிட்ட, நானும் ஒரு வேளை இறந்துட்டேன் அப்படின்னா நீ தான் அகிலாவை பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப சென்டிமெண்ட்டாக பேச ஆரம்பிச்சிருக்கிறாருங்க. ஏன்னா அவருக்கு தெரியும் இந்த உருவத்தை அவங்க அம்மா பார்த்ததுக்கு அப்புறமா அடுத்த ஒரு வாரத்தில் அவங்க அம்மா இறந்துட்டாங்க மர்மமான முறையில். வீட்டுக்கு வந்து அந்த சாமியார் என்ன சொல்கிறாருன்னா, உங்கள் வீட்டில் நீங்கள் பார்த்தது ஒரு ஜின், இந்த ஜின்னை வந்து யாரோ ஒருத்தவங்க உங்கள் குடும்பத்தை பிடிக்காதவங்க ஏவி விட்டுருக்குறாங்க, அது உங்களோட குடும்பத்தையும் அழிக்காமல் போகாது, ஒவ்வொருத்தரையாக கொன்றும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஒவ்வொரு வருஷமும் இந்த வீட்டில் எதனா ஒரு அசம்பாவிதம் நடந்துக்கிட்டே இருக்குதா இந்த டேட்டில் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் இவங்க அப்பாவுக்கு ஒரு விஷயம் புரியுது. இவங்க அம்மா, அதாவது அகிலாவோட அம்மா இறந்தது இன்னும் ஒரு 3 நாள் போச்சுன்னா அவங்களோட இறந்த நாள் வருமா. அப்படி இருக்கும் பட்சத்தில் அவங்க அப்பாவும் அதே டேட்டில் இறந்துருவாராங்கிற ஒரு டவுட் அவருக்கு இன்னுமே வருது. ஆனால் அந்த மந்திரவாதி என்ன சொல்கிறாருன்னா, இதை சில சடங்குகள் மூலயமாவும் சில மந்திரங்கள் மூலயமாவும் யாகங்கள் மூலயமாவும் கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்க வீட்டுக்கு பின்னாடி அடுத்த அமாவாசையில், அதாவது 2 நாள் அமாவாசை வருது, அமாவாசைக்கு அடுத்த நாள் தான் அவங்க அம்மா இறந்துருக்குறாங்க. அவங்க அம்மா இறந்ததுக்கு முந்தின நாள் நைட்டு உட்காந்து இவங்க வீட்டில் ஒரு யாகம் பண்ணியிருக்கிறாங்க வெளியே. இவங்களோட கொல்லப்புறத்துக்கு பின்னாடி வாழைத்தோப்புக்கும் கொல்லப்புறத்துக்கும் நடுவில் ஒரு யாகம் பண்ணியிருக்கிறாங்க. யாரோ ஒருத்தவங்க கதற மாதிரி சத்தம்லாம் கேட்டுச்சாங்க. யாரோட உருவத்தையோ இல்லை அந்த மாதிரி ஒரு பேய் வந்து ஒருத்தவங்களோட உடம்புக்குள்ளே புகுந்து எதனா பேசுதுன்னு சொல்லிட்டு நிறைய கதைகளில் கேட்டிருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி எந்த சம்பவமே நடக்கலையாங்க. நார்மலாகவே யாரோ ஒருத்தவங்க அழுகிற மாதிரியும் இங்கிட்டு அங்கிட்டு ஓடுற மாதிரி சத்தங்கள் மட்டும் கேட்டிருக்குது. கொஞ்ச நேரத்தில் அந்த சத்தங்களும் முடிஞ்சிருது. இவர் ஒரு குவளை மாதிரி எடுத்துகிட்டு வந்துருக்கிறாருங்க. நம்ம பழைய படங்களெல்லாம் பார்ப்போம் இல்லையா, ஒரு ஜாடி மாதிரி வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஜாடியில் நான் அடைச்சிட்டேன். அகிலாவோட கண்ணுக்கோ அவங்க அப்பாவோட கண்ணுக்கோ யாருமே தெரியலையா. ஏதோ ஒரு புகை மாதிரி ஒரு உருவமோ இல்லை எதனா ஒன்று உள்ளே போகிறத பார்க்கணும் இல்லையா, எதுவுமே பார்க்கல. நார்மலாக அவர் பாட்டுக்கு மந்திரத்தை சொல்லிவிட்டு இந்த சத்தங்கள்லாம் நின்னதுக்கப்புறமா அந்த ஜாடியை ஓப்பன் பண்ணியிருக்கிறாரு. கொஞ்ச நேரம் கழித்து அதை லாக் பண்ணிவிட்டு ஃபுல்லாகவே கயிறு போட்டு கட்டி அதுக்கு மேலே துணி வச்சு அதில் ஒரு கயிறு கட்டி அப்படியே எடுத்துகிட்டு கிளம்பிட்டாராங்க. இதுக்கு மேலே நீங்கள் கவலைப்பட தேவையில்லை, இதை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாராம். அந்த சாமியார் வந்துட்டு போனதுக்கப்புறமா அடுத்த 2 நாளைக்கு அவங்களோட வீட்டில் எந்த ஒரு அமானுஷ்யமே நடக்கலையாங்க. ஆனால் 3வது நாள் நைட்டு ஒரு 10-10:30 மணி இருக்குமா, அகிலாவோட அக்கா அவங்களோட பெட்ரூமில் படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. 9-9:30க்கெலாம் தூங்கிடுவாங்களாம்.
அவங்களோடது ஒரு ஊர் பக்கம் கிராமங்கிறனால 9:30 10 மணிக்கெலாம் ஆழ்ந்த தூக்கத்துக்கே போயிடுவாங்களாம். அப்படி தான் ஒரு 10 இருக்குமாங்க. திடீர்னு இப்படி ஒரு சத்தம். அவங்க வீட்டு கதவுல யாரோ ஒருத்தவங்க ஓங்கி குத்துற மாதிரி மறுபடியும் இப்படியே குத்திக்கிட்டே இருந்தாங்கன்னா ஒரு சத்தம் வரும் இல்லையா? இந்த சத்தம் கேட்டு டிஸ்டர்ப் ஆகி எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சவங்களுக்கு பயம். எப்பவுமே இவங்களோட ரூம் டோர் லைட்டாக ஓப்பனில் தான் இருக்குமா. ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டோ இல்லை தாப்பால் போட்டோ தூங்க மாட்டாங்களாம். அவங்க அப்பா வேறு வெளியே படுத்திருக்கிறாரு. இப்போ தான் ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்குது இவங்க வீட்டில். அதாவது அவங்க அப்பா ஒரு உருவத்தை பார்த்துருக்கிறாரு. ஒரு மந்திரவாதி வேறு வீட்டுக்கு வந்துட்டு போயிருக்கிறாரு. இந்நேரம் பார்த்து எதனால் இப்படி ஒரு சத்தம் கேட்கணும்னு இவங்களுக்குள்ள ஒரு மாதிரி பயம் அதிகமாகுதுங்க. இருந்தாலும் அப்பா வேறு வெளியே இருக்கிறாருன்னு சொல்லிட்டு மனசை தேத்திக்கிட்டு மெதுவாக அந்த டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு வெளியே வந்து பார்க்குறாங்க. அகிலாவோட அப்பா அவங்களோட வீட்டு கொல்லைப்புற கதவில் இடிச்சிட்டு இருக்கிறாராங்க. தலையை வச்சு ரொம்ப நேரமாக இடிச்சிட்டு இருக்கிறாராம். அந்த சத்தம் தான் பயங்கரமாக இவங்களோட ரூம் வரைக்கும் கேட்டிருக்குது. இப்போ அகிலாவோட அக்காவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அவங்க அப்பாவை போயிட்டு இழுத்துருக்குறாங்க. கண்ணுலாம் ஒரு மாதிரி வெள்ளைக்கருவாக இருக்குதான். அந்த கருவிலேயே இல்லையாம். அது போக அவங்க அப்பா அந்த கொல்லைப்புற கதவை ஓப்பன் பண்ணிவிட்டு வெளியே போகிறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. இந்த பொண்ணால் அவங்க அப்பாவை கண்ட்ரோல் பண்ண முடியலை. ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களோட வீட்டில் அந்த சாமியார் கொடுத்த திருநீரும் இவங்களோட குலசாமி திருநீரும் இருக்குது. அவங்க அப்பா மேலே அந்த திருநீரை பூசினதுமே அடுத்த ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் த செகண்டில் அவர் மயக்கம் போட்டு விழுந்திருக்கிறாரு. இப்போ கொல்லைப்புற கதவை லாக் பண்ணியிருக்கிறாங்க அகிலாவோட அக்கா. ஆனால் அவங்களோட கொல்லைப்புற கதவுக்கு பின்னாடி இருக்கிற ரெஸ்ட் ரூமில் யாரோ ஒருத்தவங்க அந்த ரெஸ்ட் ரூமை யூஸ் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி தண்ணி சத்தம்லாம் கேட்டிருக்குதுங்க. அது போக இவங்களோட ரெஸ்ட் ரூமில் ஒரு குண்டு பல்பு தான் போட்டிருப்பாங்களாம், எல்லோ கலரில். அந்த குண்டு பல்பு ஒரு மாதிரி ஃப்ளிக்கர் ஆகிட்டு இருந்திருக்குதுங்க. இதை பார்த்ததுமே இவங்க கன்ஃபார்மே பண்ணிடுறாங்க, யாருமே கிடையாது, இவங்க வீட்டில் அப்பாவும் அக்காவும் மட்டும்தான். அப்படி இருக்கும் பட்சத்தில் யார் அந்த ரெஸ்ட் ரூமில் இருப்பா? இவங்க பயந்துட்டு டோரை லாக் பண்ணிடுறாங்க. அவங்க அப்பாவையும் படுக்க வச்சிடுறாங்க. அகிலாவோட அக்கா அன்றைக்கி நைட்டு முழுக்க தூங்கவே இல்லை. அவங்க அப்பா பக்கத்துலேயே தான் உட்காந்துருக்குறாங்க. சாமி ரூமில் இருந்து அவங்களோட குலசாமி ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்து கொல்லைப்புற கதவு பக்கத்தில் வச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா அன்றைக்கி நைட்டு எந்த ஒரு அமானுஷமோ அசம்பாவிதமும் நடக்கலை. பேக் சைடில் பாத்ரூமில் மட்டும் இந்த தண்ணி சத்தமும் லைட்டு ஃப்ளிக்கர் ஆகிற சத்தமும் விடிய கேட்டுக்கிட்டே இருந்துக்குதுங்க. அடுத்த நாள் காலையில் அவங்க அப்பா எந்திரிச்சதும் அவங்க அப்பா கிட்ட நடந்தது எல்லாத்தையுமே சொல்லிவிட்டு அழுது இருக்கிறாங்க. நைட்லாம் நான் தூங்கலப்பா, ஏதோ ஒன்று இருக்குது, இந்த வீட்டில் இருக்க வேணான்னு சொல்லி அவங்க அப்பா கிட்ட சொல்லும்போது அதே சாமியாரை மறுபடியும் அவங்க அப்பா வீட்டுக்கு வர வைக்கிறாரு. மறுபடியும் அவர் அப்போ என்ன பண்ணாரோ அதே விஷயத்தை தான் மறுபடியும் பின்னாடி உட்காந்து யாகமாக பண்ணி ஒரு ஜாடியில் அடைச்சிட்டேன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஏமாற்றிட்டு போயிருக்கிறாருங்க. ஆக்சுவலாக வந்தவர் இவங்களை ஏமாற்றிருக்கிறாரு. அந்த விஷயமே இவங்களுக்கு 2வது தடவை அவர் வந்துட்டு போனதுக்கப்புறமா தான் புரிஞ்சிருக்குது. ஒரு பாய் ஒருத்தர் இவங்க வீட்டுக்கு வெளியே சாம்பிராணி போடுறதுக்கு வருவாராங்க. அவர் அந்த ஊருக்காரர் தானா. நிறைய கடைகள்லாம் போயிட்டு சாம்பிராணி போடுறது, அப்புறம் வீடுகள்லாம் வந்து சாம்பிராணி போட்டுட்டு காசு வாங்கிட்டு போவாராம். அந்த பாய் வெளியே வந்து நின்னவர் இவங்களோட வீட்டுக்குள்ள ஒரு ஜின் இருக்கிறதா வெளியே இருந்து சொல்லியிருக்கிறாரு. அப்போ இவங்க அப்பா என்ன சொல்றாருன்னா, ஆமா பாய், ஒரு ஜின் இருந்துச்சு, ஆனா ஒரு சாமியார் வந்து அதை பிடிச்சிட்டு போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அந்த பாய் வீட்டுக்குள்ள வரலாமான்னு சொல்லிட்டு அகிலாவோட அப்பா கிட்ட கேட்கும்போது அகிலாவோட அப்பா ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கிறாரு. இந்த டைம் அகிலாவோட அக்கா வீட்டில் தான் இருக்கிறாங்க. அகிலாவோட அக்கா என்னமோ எதுன்னு சொல்லிட்டு வெளியே வந்து பார்த்தா இந்த பாயும் அவங்க அப்பாவும் ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது அவங்க அப்பா தான் ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கிறாரு, அவர் காமா தான் பதில் சொல்லிட்டு இருக்கிறாரு. இப்போ அகிலாவோட அக்கா போய் அந்த பாய் கிட்ட கேட்குறாங்க, என்னாச்சு பாய், எதனா பிரச்சனைன்னு சொல்லி கேட்கும்போது இந்த பாய் இவங்க வீட்டில் நடந்த எல்லாத்தையுமே அப்படியே அக்கு வேற ஆணி வேற சொல்லியிருக்கிறாருங்க. இவங்களுக்கு ஒரு மாதிரி தூக்கி போடுது. அப்போ இவர் சொல்கிறதுல உண்மை இருக்குங்கிறத அவங்க அக்கா தெரிஞ்சுக்கிறாங்க, அவங்க அப்பாவுமே தெரிஞ்சுக்கிறாரு. இப்போ அந்த பாயை வீட்டுக்குள்ளே விட்றாங்க. அவர் கொல்லைப்புற கதவுக்கு பேக் சைடில் போயிட்டு ஒரு சில இடங்களெல்லாம் பார்க்குறாரு. இந்த டாய்லெட்டையும் இவங்க யூஸ் பண்ணுற இந்த டஸ்ட்பின்னா நம்மளோட வீட்டில் வச்சுருக்க குப்பை தொட்டி மாதிரி கிடையாதுங்க. கடைகள்லாம் இந்த பெட்ரோல் கேன் மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க, பெருசாக ப்ளூ கலரில் வச்சுருப்பாங்க இலையெல்லாம் போடுறதுக்கு. அந்த மாதிரி ஒரு குப்பை தொட்டி தான் இவங்களோட வீட்டுக்கு பேக் சைடில் வச்சுருப்பாங்களாம். அதில் நிறைய கழிவு ஃபுல்லாக சேர்ந்ததுக்கப்புறமா தான் அவங்க அப்பா எடுத்துகிட்டு போய் கொட்டு வராங்க. ஒருவேளை இதனால் கூட இந்த ஜின் இங்கே வந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த பாய் சொல்கிறாரு. அந்த இடத்துல கொஞ்சம் நேரம் நின்னதுக்கப்புறமா இந்த பாய் என்ன சொல்கிறாருன்னா, இல்லை இது தானாக வந்த ஜின் இல்லை, ஏவப்பட்ட ஜின். இந்த மாதிரி இருக்கிற ஜின்களெல்லாம் ஏவுறதே தப்பாங்க. அதாவது அவங்கள வந்து கண்ட்ரோல் பண்ண முடியுமா, அடக்கி ஆள முடியுமா? அதாவது ஒருத்தவங்க மேலே இந்த ஏவல் பில்லி சூனியம் சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி முஸ்லீம்ஸில் ஜின்னுங்கிறத அவங்க ஒரு ஏவல் பொருளாக யூஸ் பண்ணக்கூடாது. அப்படி யூஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு சொர்க்கத்தில் இடம் கிடையாது. அது இறை வழிபாட்டில் அவங்களால நம்பப்படுற ஒரு உண்மை கூற்றுங்க. ஆனால் யாரோ ஒருத்தர், இவங்களோட ஃபேமிலியை பிடிக்காத ஒருத்தர் இவங்க மேலே ஒரு ஜின்னை ஏவி விட்டுருக்குறாங்க. இப்போ தான் அகிலாவோட அப்பாவுக்கு ஒரு விஷயம் புரிய வருதுங்க. இது எனக்கே கேட்கும்போது பெரிய ட்விஸ்ட்டாக இருந்துச்சுங்க. என்னென்னா, அகிலாவோட அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்க ஒரு முஸ்லீம், லவ் மேரேஜ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்கிறாங்க.
அது அவங்க வீட்டில் இருக்கிறவங்க யாருக்குமே பிடிக்காதான். அவங்களோட சொந்த ஊருன்னு பார்த்தீங்கன்னா வேலூருக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமம். இந்த கிராமத்தோட நேம் வந்து மென்ஷன் பண்ண வேணாம்னு சொன்னாங்க. அந்த கிராமத்தில் இவங்க 2 பேருமே ஒன்றா தான் காலேஜுக்கு போகிறது வரதுன்னு இருந்திருக்கிறாங்க. லவ் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க வீட்டில் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க 2 பேரோட வீட்லையுமே. 2 பேரோட வீட்டையுமே எதிர்த்துட்டு இவங்க லவ் மேரேஜ் பண்ணிட்டு தான் இந்த பக்கம் பொள்ளாச்சி பக்கமாக வந்து செட்டில் ஆகிருக்கிறாங்க. இப்போது அவங்களுக்கு 2 பெண் குழந்தைகளும் பிறந்துடுறாங்க. பிறந்ததுக்கு அப்புறமா அவங்க அம்மாவுக்கு அடிக்கடி உடம்பு முடியாமல் போகிறது, காய்ச்சல் தலைவலி இந்த மாதிரிலாம் வந்துக்கிட்டே இருக்குமாங்க. இது அஸ் யூஸ்வல் எல்லாருக்குமே வரது தான் அப்படிங்கிற மாதிரி தான் இவங்க அப்பாவும் அகிலாவோட அம்மாவும் விட்டுருக்குறாங்க. ஆனால் போக போக தான் அவங்களுக்கு சில விஷயங்கள்லாம் புரிய ஆரம்பிக்குது. யாரோ ஒருத்தவங்க அவங்க மேலே ஏவலை, அதாவது ஜின்னை ஏவி விட்டுருக்குறாங்க அப்படிங்கிறத அவங்க அம்மா புரிஞ்சுக்கிட்டாங்க. அதுலேருந்து அவங்க வெளியே வர்றதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. அவங்க கடைசியாக பார்த்த அந்த உருவம் இவங்க அப்பா பார்த்த அதே சேம் உருவம். அதாவது அவங்க அம்மா சொன்னது. அவங்க அம்மா பார்த்தப்போ அவங்க அப்பா பார்க்கல அவங்க அம்மா கூட சேர்ந்து. இப்போ அவங்க அப்பாவும் அந்த உருவத்தை பார்த்துட்டாரு. இவங்க அப்பாவோட உயிரையும் எடுக்கிறதுக்கு தான் அந்த ஜின்னை மறுபடியும் ஏவி விட்டுருக்குறாங்க. இப்போது இதை தெரிஞ்சுக்கிட்டு இந்த பாய் தான் இவங்களோட குடும்பத்துக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணியிருக்கிறாருங்க. அவரால் முடிஞ்ச உதவியை இந்த குடும்பத்துக்கு பண்ணியிருக்கிறாரு. அந்த ஜின்னு இந்த இடத்துலேருந்து விரட்டியும் அடிச்சிருக்கிறாரு. இப்போது கரண்ட்டில் அகிலாவோட அக்கா அகிலாவோட வீட்டில் நடந்த எல்லா சம்பவங்களை பற்றியும் அவங்கக்கிட்ட சொல்லிட்டாங்க. அகிலாவுக்கு ஒரு மாதிரி முகமெல்லாம் வேர்த்து போய் இந்த குளநடுங்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி குழப்பமாக இருந்திருக்குதுங்க. என்னென்னா அவங்களோட ஹாஸ்டல்லையும் ஒரு ஜின்னு தான் அவங்கள அட்டாக் பண்ணியிருக்குது. இதுக்கு காரணம் என்னென்னா அவங்களோட ரெஸ்ட் ரூமை ஒழுங்காக வைக்கலை. அந்த கேரளா பொண்ணு வந்து இந்த நாப்கின்லாம் வந்து க்ளீன் பண்ணாமல் இருந்தனால தான் வந்துச்சுன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற முஸ்லீம் பொண்ணு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு தான் ஃபஸ்ட்டு பார்ட்டில் நம்ம பார்த்துருப்போம். இப்போது அவங்களுக்கு என்ன ஒரு டவுட் வருதுன்னா, இப்போ இவங்க வீட்டில் இருக்குது, அதாவது இவங்க பெட்டில் படுத்திருந்தது ஆல்ரெடி இவங்க வீட்டில் இருந்த சொந்தக்காரங்களால் ஏவப்பட்ட ஜின்னா இல்லை ஹாஸ்டலில் அவங்க பார்த்த ஜின்னா? இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நம்ம இருந்தால் நமக்கு என்னங்க தோணும்? செம்ம கன்ஃபியூஷன் ஆகும் இல்லையா? அங்கே வந்ததா இல்லை இங்கே இருக்கிறதா என்ன ஏதுன்னே தெரியாமல் இருந்திருக்கிறாங்க. அடுத்த நாள் இவங்க ஊரில் இருக்கிற மசூதிக்கு போயிட்டு அந்த பாயை தேடி இருக்கிறாங்க. அவர் அந்த ஊர்லேயே இல்லை, வேறு ஒரு ஊருக்கு வேறு ஒரு வேலையாக போயிருக்கிறாருன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்களாம் சொல்கிறாங்க. அங்கே இருக்கிறதுலேயே யார் கொஞ்சம் பெரிய ஆளோ அவங்கக்கிட்ட போய் நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறாங்க. ஆரம்பத்துலேருந்து நடந்ததை, இவங்களோட ஹாஸ்டலில் நடந்தது, இவங்க வீட்டில் நடந்தது, இந்த பாய் வீட்டுக்கு வந்து என்ன பண்ணார் எல்லாத்தையுமே அவங்க அக்காவும் அகிலாவும் சொல்லி அங்கே இருக்கிற 2-3 பாயை வீட்டுக்கு கூட்டு வந்து மசூதியிலேருந்து வந்து அந்த 2 பாய்ங்களும் அகிலாவோட வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா அவங்க வீட்டுக்குள்ளே ஃபுல்லாகவே சுற்றி பார்த்துருக்குறாங்க. எங்கேயுமே எந்த ஒரு அமானுஷம் நடந்ததுக்கான ஒரு அடையாளமோ இல்லை ஜின் இருக்கிறதுக்கு உண்டான எந்த ஒரு அடையாளமே இல்லையாங்க வீட்டுக்குள்ளே. அவங்க 2 பேரும் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இந்த வீட்டில் ஜின் இல்லைம்மா, வேறு ஏதோ சம்திங் நீங்கள் பார்த்துருப்பீங்களான்னு தெரில, ஆனால் இங்கே எந்த ஒரு நெகட்டிவிட்டியும் இருக்கிற மாதிரி எங்களுக்கு ஃபீல் ஆகலை. உள்ளேயே உட்காந்து குரான்லாம் படிச்சிருக்கிறாங்க, சூறா ஊதி இருக்கிறாங்க. எதுவுமே அந்த இடத்துல ஒரு அசம்பாவிதமோ இல்லை எதனா ஒரு அமானுஷ சப்தமோ எதுவுமே நடக்கலையாங்க. இவங்க 2 பேருக்கும் ஒன்றுமே புரியலை. அப்போ நைட்டு அகிலா பார்த்தது ஒருவேளை அவங்களோட இல்யூஷனாக இருக்குமோ அப்படிங்கிற பட்சத்தில் வேணால் வேறு வழியே இல்லை. ஆல்ரெடி இவங்களோட வீட்டில் ஜின்னை ஓட்டின இந்த பாயோட கூட இருந்தவங்க தான் 2 பேர் இங்கே வந்திருக்கிறாங்க. அவங்களே சொல்கிறாங்க இந்த வீட்டில் ஜின்னோ எந்த ஒரு கெட்ட சக்தியும் இல்லைன்னு. அப்போது கண்டிப்பாக இது இவங்களோட இல்யூஷனாக தான் இருக்குங்கிற மாதிரி அகிலாவோட அக்கா சொல்கிறாங்க அகிலாவை பார்த்து. இப்போ அகிலாவுமே அதுக்கப்புறமா இந்த விஷயத்தை பெருசாக எடுத்துக்கலையாங்க. அவங்க கொஞ்சம் பாசிட்டிவாக யோசிக்க ஆரம்பிக்கிறது, சாமி கும்பிட்றது, வீட்டில் சாம்பிராணி புகை போடுறது, அவங்களோட குலசாமியை கும்பிட்டுக்கிட்டு டெய்லியுமே விளக்கேற்றுறதுன்னு சொல்லிட்டு வீடை கொஞ்சம் சுத்தபத்தமாக வச்சதுக்கப்புறமா அடுத்த ஒரு வாரத்தில் அவங்க வீட்டில் எந்த ஒரு அமானுஷத்தையும் யாருமே பார்க்கல. நிம்மதியாக அவங்களோட வாழ்க்கை ரன் ஆகிட்டு இருந்திருக்குதுங்க. அடுத்த ஒரு 10 நாளில் அகிலாவுக்கு ஒரு குட் நியூஸும் வருது. அகிலாவுக்கு ராம்நாடுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டல், அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து டியூட்டி நர்ஸாக இவங்களுக்கு ஆஃபர் வந்திருக்குது லெட்டரில். இப்போது இவங்களுக்கு செம்ம ஹாப்பி. இருந்தாலும் ஒரு மன வருத்தம் என்னென்னா, மறுபடியும் அக்காவையும் அப்பாவையும் விட்டுட்டு அவங்க தனியாக போய் அங்கே தங்கி வேலை பார்க்குற மாதிரி தான் இருக்கும். இவங்க இருக்கிற ஊர் பொள்ளாச்சி, அவங்க வேலை பார்க்க போகிற இடம் ராம்நாடு பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமம். அந்த ஹாஸ்பிட்டல்லே தங்கி தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போது போகலாமா வேணாமான்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருந்த அகிலா ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க குடும்ப சூழ்நிலையின் காரணமாக, அகிலாவை பொறுத்த வரைக்கும் அவங்களோட அக்காவும் அப்பாவும் அவங்களுக்காக ரொம்பவே கஷ்டப்பட்டுருக்குறாங்க. அக்கா நிறையாவே சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கிறாங்க. அது போக தன்னோட கல்யாணத்துக்கு, அதாவது தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணிட்டு தான் அக்கா கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஒத்த காலில் நிற்கிறாங்க. அதனாலேயே அவங்களுக்கு பாரம் வைக்கக்கூடாது, நம்மளே சம்பாரித்து நகையெல்லாம் சேர்த்து வச்சுக்கணும் கல்யாணத்துக்கு அப்படிங்கிற மாதிரி இவங்களோட மைண்டில் ஸ்டார்டிங்லேருந்தே ஓடிட்டு இருந்துருக்குதுங்க படிக்கிற காலத்துலேருந்தே. இப்போது இந்த ஆஃபரை இவங்களுக்கு தட்டி கிடைக்கிறதுக்கு மனசு வரல. நைட் டியூட்டியாகவே இருந்தாலும் பரவாயில்ல, அங்கேயே தங்கி நம்ம டியூட்டி பார்க்குறதா இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு ரெடி ஆயிடுறாங்க.
அந்த ஜாப் ஆஃபரை ஏற்றுக்கிறாங்க. தமிழ்நாட்டில் ராம்நாடுங்கிற ஊருக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமம். இந்த கிராமத்தில் ஒரு ஹாஸ்பிட்டலுங்க. அகிலா வேலைக்கு போன இந்த ஹாஸ்பிட்டலோட அமைப்பு எப்படி இருக்குன்னா, இது ஒரு தனி பில்டிங்காங்க. ஒரு 2000லேருந்து 2500 ஸ்கொயர் ஃபீட்டில் தனி பில்டிங். கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் ரிசப்ஷனும் ஓபியும் இருக்குமா. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வார்டுலாம் இருக்குமாங்க. செகண்ட் ஃப்ளோரில் ஐசியூலாம் இருக்குதாங்க. பெரிய ஹாஸ்பிட்டல்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு ஓகேவான அந்த ஊர்லேயே பெரிய ஹாஸ்பிட்டலாங்க. சுற்று வட்டாரத்தில் இந்த ஹாஸ்பிட்டல் தான் ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் மாதிரியும். ஆனால் அந்த அளவுக்கு பெரிய ஹாஸ்பிட்டலும் கிடையாது, அந்தளவுக்கு வசதியும் இருக்காது. கொஞ்சம் பழைய பழைய ஹாஸ்பிட்டல் மாதிரி தான் இருக்குமாங்க பார்க்குறதுக்கு. இந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே என்ட்ரி ஆகும்போதே ஒரு பையன் மண்டையை உடைச்சிட்டு ரத்தம், கை ஃபுல்லாக ரத்தத்தை அப்படியே ஒரு மாதிரி அமுக்கிக்கிட்டு அந்த பையனை தூக்கிக்கிட்டு அவங்க அப்பாவும் அம்மாவும் ஓடி வந்திருக்கிறாங்க. விளாண்டுக்கிட்டு இருந்த பையன் திடீர்னு கீழே விழுந்துட்டான். கல் பட்டு ஒரு மாதிரி தலையிலேருந்து ரத்தம் வந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு தூக்கிக்கிட்டு ஓடுறாங்க. ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போகும்போதே ஒரு ரத்த காயத்தோடு தான் போகிறாங்க. அதாவது இந்த ரத்தத்தை பார்த்துட்டு தான் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே என்ட்ரி ஆகுறாங்க. ஆனால் இந்த விஷயத்தெல்லாம் பெருசாக எடுத்துக்க முடியாதுங்க. ஏன்னா அவங்க வேலை பார்க்க போகிறதே ஹாஸ்பிட்டலில் தான். எமர்ஜென்சி வார்டில் இதை விட மோசமான கேசஸ் எல்லாம் அவங்க பார்க்கணும் ஒரு நர்ஸாக. அப்படி இருக்கும் பட்சத்தில் இதை பெருசாக எடுத்துக்கல அவங்க. ஆனால் அவங்களுக்கு இதுக்கு முன்னாடி நடந்த அந்த சம்பவங்கள்லாம் இருக்குது இல்லையா, இவங்களுக்கு ஹாஸ்டலில் நடந்தது, இவங்க வீட்டில் நடந்தது, இது எல்லாமே ஒரு மாதிரி ரீகால் ஆகி சரி ஓகே நம்ம வேலையில் கான்சென்ட்ரேட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு உள்ளேயும் போயிடுறாங்க. இவங்களுக்கு தங்குற இடம்னு பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு அப்படியே பேக் சைடில் ஒரு தனி பில்டிங் இருக்குமா. அங்கே தான் லேடிஸ் எல்லாருமே தங்குறதுக்கு இடம் கொடுத்துருக்குறாங்க. அப்படியே லெஃப்ட் சைடில் இன்னொரு பில்டிங் இருக்குமா, அதில் பாய்ஸ் எல்லாருமே தங்குறதுக்கு. இந்த டாக்டர்ஸும் அப்பப்போ ரெஸ்ட் எடுக்கணும்னா அங்கே போய்ப்பாங்களாம். அதுக்கேற்ற மாதிரி ஒவ்வொரு ரூமும் தனித்தனியாக பிரித்து வச்சுருப்பாங்களாங்க. இப்போது இவங்க தங்க போகிறது இவங்களோட ஹாஸ்பிட்டல் பேக் சைடில் இருக்கிற ரைட் சைடு பில்டிங்கில். இந்த பில்டிங்கில் நர்ஸ் எல்லாருமே அங்கே தான் தங்குவாங்களாம். இவங்க போகும்போது டியூட்டி நர்ஸாக நைட்டு இவங்க தான் அங்கே இருக்கணும். அப்படிங்கும்போது அங்கே ஆல்ரெடி டியூட்டி நர்ஸாக இருந்திருப்பாங்க இல்லையா, நைட் ஷிஃப்ட் பார்த்தவங்க, அகிலாவை வார்னிங் பண்ணுறாங்க. நைட் நேரம் இந்த ஹாஸ்பிட்டலில் கொஞ்சம் பார்த்து சூதானமாக இருந்துக்கோ பாப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. இவங்களுக்கு என்ன தோணுதுன்னா, நைட் நேரம் மேபி இந்த ஊர்க்காரங்க இந்த மாதிரி தான் எப்பயாச்சும் மண்டையிண்டே உடச்சிட்டு எமர்ஜென்சின்னு சொல்லிட்டு திடீர்னு வருவாங்க போல், இல்லை எமர்ஜென்சி கேசஸ் நிறையா வரும் போல் நைட் நேரம், அதனால் தூங்கிடாத அலர்ட் பண்ணுறாங்க போல தான் நினச்சிருக்கிறாங்க அகிலா. அகிலாவோட ஃபர்ஸ்ட் டே அந்த ஹாஸ்பிட்டலில் நைட் டியூட்டி நர்ஸாக அவங்க சார்ஜ் எடுத்துக்கிறாங்க. அந்த ஹாஸ்பிட்டலில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில், அதாவது கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு ரிசப்ஷன் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி ஒரு டெஸ்க் மேலே இருக்குமா. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்குமா, செகண்ட் ஃப்ளோரில் இருக்குமா. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற அந்த டெஸ்கில் இவங்க உட்காந்துருக்குறாங்க. ஒரு டாக்டர் இவங்க கூட உட்காந்துருந்தாங்களாம். கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா அவங்களோட வீடு பக்கத்தில் தான் இருக்கிறதாகவும், அவங்க குழந்தைக்கு உடம்பு முடியாத காரணத்தினால நான் பக்கத்தில் தான் இருப்பேன், ஒரு 2 தெரு தள்ளி தான் இருப்பேன், எதனா எமர்ஜென்சினா ஃபோன் பண்ணனா உடனே வந்துடுவேன்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அந்த டாக்டர் ஒரு டியூட்டி டாக்டர் தான். அவங்க ஆக்சுவலாக அந்த டியூட்டிலேருந்து போகவே கூடாதாங்க. அது அகிலாவுக்குமே ஒரு மாதிரியாக தான் இருந்திருக்குது. இருந்தாலும் அவங்களோட குழந்தைக்கு உடம்பு முடியலன்னு சொல்கிறாங்க. ரொம்ப எமர்ஜென்சி கேஸ் மாதிரியும் யாருமே இல்லை இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வார்டில் இருக்கிற. மொத்தம் ஒரு 10 வார்டு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 10 வார்டுலையுமே எமர்ஜென்சி கேஸ்ன்னு சொல்லிட்டு யாருமே இல்லை. அதன் காரணமாக அவங்க கிளம்பி போயிடுறாங்க. அன்னைக்கு நைட்டு ஒரு 2 மணி இருக்குமாங்க. இந்த டெஸ்கில் இவங்க மட்டும்தான் தனியாக உட்காந்துருக்குறாங்க. இவங்களுக்கு மேலே ஒரே ஒரு ஃபேன் தான். அந்த ஹாஸ்பிட்டலில் சென்ட்ரலைஸ்டு ஏசி அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது, ஓப்பன் ஏர் தான். காற்று இல்லாமல் ஒரு மாதிரி மந்தமாக இருந்திருக்குதுங்க. அந்த இடமே ஒரு மாதிரி மயான அமைதியாக இருந்திருக்குது. இந்த நேரம் பார்த்து ரூம் நம்பர் 7ல் அலர்ட், அதாவது உள்ளேருந்து யாரோ ஒருத்தவங்க கிளிக் பண்ணுறாங்க. எமர்ஜென்சினா எல்லா ஹாஸ்பிட்டல்லையுமே ஒரு பெல் மாதிரி வச்சுருப்பாங்க, அதாவது ஒரு பட்டன் வச்சுருப்பாங்க. அந்த சுவிட்சை போட்டாங்கன்னா இவங்களுக்கு இங்கே அலாரம் அடிக்கும், ஏதோ ஒரு எமர்ஜென்சின்னு சொல்லிவிட்டு அவங்கள போய் பார்க்கணும். அப்படி இருக்கும் பட்சத்தில் 7ஆம் நம்பர் ரூமில் இவங்களுக்கு அலர்ட் அடிக்குது. இவங்க அங்கே இருக்கிற சேட்டை எடுத்து பார்க்கும்போது 7ஆம் நம்பர் ரூமில் யாருமே இல்லை. ஒரு வாரமாகவே அந்த ரூம் நம்பர் 7ல் எந்த பேஷண்ட்டுமே அட்மிட் ஆகலை. அப்படி இருக்கும் பட்சத்தில் எப்படி இங்கே அலர்ட் அடிக்கும்? யாராச்சும் ஒருத்தவங்க உள்ளேருந்து அந்த பட்டனை அமுக்குனா தான் இவங்களுக்கு இங்கே அலர்ட் அடிக்கும். அப்போது யார் உள்ளேருந்து அந்த பட்டனை அமுக்குனது? இவங்களுக்கு ஒன்றுமே புரியலை. அகிலா என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, ஒரு வேளை லூஸ் கான்டாக்டாக இருக்கும் போல், அதனால தான் இந்த அலர்ட் பெல் அடிக்குது அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு கொஞ்சம் நேரம் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. எட்டி பார்க்குறாங்க. அந்த ரூம் நம்பர் 7 இங்கேருந்து பார்த்தாலே தெரியுமா, டெஸ்கிலேருந்து ஒரு 3 ரூம் தள்ளி போனால் தான் அந்த ரூம் நம்பர் 7. அங்கே பார்க்கும்போது ரூம் லாக்கில் தான் இருக்குது, யாருமே இல்லை. சரி ஓகேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் விட்டதுக்கப்புறமா அதுவே ஆஃப் ஆகிடுச்சாங்க. இப்போது அடுத்து ஒரு 10 நிமிஷம் போகுது. இவங்களுக்கு தூக்கமும் வரலை. ஏன்னா இந்த சம்பவமே இவங்களுக்கு லைட்டாக ஒரு பயத்தை கொடுத்துருக்குதுங்க. இது போக பின்னாடி இருக்கிற வால் கிளாக்கில் அந்த வால் கிளாக் சுற்றுற சத்தம் இவங்களுக்கு காதில் பயங்கரமாக கேட்குது.
இடமே ஒரு மாதிரி அமைதியாக வேற இருக்குது. ஸ்பீடாக ஓடிட்டு இருந்த ஃபேன் வேற மெதுவாக ஓடிக்கிட்டு இருக்கு. இது எல்லாமே இந்த பொண்ணுக்கு பழைய ஞாபகங்களை ஞாபகப்படுத்துது. இந்த பழைய மெமரிஸ்லாம் மறுபடியும் ஞாபகம் வந்துச்சுன்னா இவங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாதுங்கிறது அகிலாக்கு தெரியும். அதனாலேயே சரி தூங்குவோன்னு சொல்லிட்டு தூங்குறதுக்கு ட்ரை பண்ணும்போது அகைன் அதே 7ஆம் நம்பர் வார்டில் அந்த அலர்ட் பெல் அடிக்குது. இந்த தடவை எந்திரிச்சு வேகமாக போயிட்டு பார்க்குறாங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ளுக்குள்ளே யாருமே இல்லை. லைட்டை போட்டு பார்க்குறாங்க. அந்த பெட்ஷீட்லாம் கலைஞ்சிருக்குது. இந்த வார்டு நம்பர் 7ல் ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் பேஷண்ட் இருக்கிறதா அந்த ரெக்கார்டில் இருக்குது. அப்படி இருக்கும் பட்சத்தில் உள்ளுக்குள்ளே யாரோ ஒருத்தவங்க இருந்தால் தான் பெல்லை வந்து கிளிக் பண்ண முடியும். அது போக அந்த பெட்ஷீட்டும் கலைஞ்சிருக்குது. யாரோ ஒருத்தவங்க படுத்திருந்தவங்க எந்திரிச்ச மாதிரி கலைஞ்சிருக்குது. லாங் ஹேர் நிறைய கிடக்குது. அந்த பெட்டு ஃபுல்லாகவே அந்த ஒயிட் பெட்ஷீட் மேலே ஃபுல்லாக இந்த முடி கிடக்குது, கீழேயும் கிடக்குது. இதை பார்த்ததுமே இந்த பொண்ணுக்கு ஒரு மாதிரி தூக்கி போட்டுருக்குதுங்க. ஒரு வேளை இந்த ரூமில் எதனா ஒரு அமானுஷ்யம் இருக்கலாமோ, எதுக்கு வம்பு, நம்ம வெளியே போயிடலாம்னு சொல்லிட்டு அந்த ரூமில் இருக்க லைட்டை ஆஃப் பண்ணிவிட்டு வெளியே போகும்போது அந்த ரூம்குள்ளே இருந்த குளுக்கோஸ் ஸ்டாண்டு, அந்த குளுக்கோஸ்லாம் மாட்டுறதுக்கு ஒரு ஸ்டாண்டு வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த ஸ்டாண்டு கீழே விழுந்து பயங்கரமாக சத்தம் கேட்குதுங்க. பயந்துட்டு வேகமாக ஓடி போய் அவங்க டெஸ்க்கு கிட்ட உட்காந்துட்டாங்க. இப்போது மெதுவாக அவங்க டெஸ்க்லேருந்து வெளியே எட்டி பார்க்கும்போது அந்த ரூம், இந்த வார்டோட ரூம் வந்து ஓப்பனில் இருக்குது. இவங்க லாக் பண்ணிட்டு தான் வந்திருக்கிறாங்க. அது ஆட்டோமேட்டிக் டோர் தான், அதுவாகவே லாக் ஆகிக்கும். அப்பேற்பட்ட டோரை யார் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிறா? ஓப்பன் பண்ணாங்கன்னா யாரோ ஒருத்தவங்க அந்த பக்கத்துலேருந்து பிடிச்சிக்கிட்டு நின்னால் மட்டும்தான் அந்த டோரை ஓப்பன் பண்ணி வைக்க முடியுமா? அப்போது யார் அந்த ரூம்குள்ளே இருக்கிறா? பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் த செகண்டில் அந்த ரூமுக்கு நேராக இருக்கிற லைட்டு, ஒரே ஒரு டியூப் லைட் மட்டும் ஃப்ளிக்கர் ஆக ஆரம்பிச்சிருக்குதுங்க. இதை பார்த்ததுமே பயந்துட்டு கீழே இருக்கிற ரிசப்ஷனுக்கு கால் பண்ணி அங்கே இருக்கிற நர்ஸ்கிட்ட இங்கே நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க அகிலா. அவங்க மேலே வராங்க. மேலே வந்தவங்க இவங்களை கூப்பிட்டுக்கிட்டே 7ஆம் நம்பர் ரூமில் போய் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அங்கே எதுவுமே இல்லை. அதாவது இவங்க போய் பார்க்கும்போது பெட்ஷீட் கலந்து இருந்துச்சு இல்லையா, அந்த பெட்ஷீட் எல்லாமே நேராக தான் இருக்குது. இவங்க பார்த்த அந்த ஹேர்லாம் அங்கே கிடையவே கிடையாது. அந்த குளுக்கோஸ் ஸ்டாண்டு இருக்கு இல்லையா, அந்த ஸ்டாண்டுமே நேராக தான் நிற்கிது. சொல்லப்போனால் ரூம் எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி நீட்டாக வாங்க இருந்திருக்குது. அந்த நர்ஸ் அகிலாவை பார்த்து திட்டிருக்கிறாங்க. புதுசா டியூட்டிக்கு? ஆமாம், நான் புதுசு. சும்மா நீங்களே எதனா ஒன்று கற்பனை பண்ணிக்கிட்டே இருக்கிறதுக்கு இது ஒன்றும் உங்கள் வீடு கிடையாது சிஸ்டர், இது வந்து ஹாஸ்பிட்டல், கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருங்கன்னு சொல்லிட்டு திட்டிட்டு போயிருக்கிறாங்க. இப்போ திட்டிட்டு 2 பேருமே அங்கேருந்து நடந்து போகும்போது அகைன் அந்த ரூம் நம்பர் 7க்குள்ளே இந்த மாதிரி ஒரு சத்தம் கேட்டிருக்குதுங்க. அங்கேருந்து அந்த குளுக்கோஸ் ஸ்டாண்ட் மறுபடியும் கீழே விழுகிற மாதிரி ஒரு சத்தம் கேட்குது. இப்போ திட்டுனாங்க இல்லையா அகிலாவை, அந்த நர்ஸே போயிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அந்த ரூம்குள்ளே இந்த பெட்ஷீட் இல்லாமல் அலங்கோலமாக ஒரு மாதிரி களைச்சி போட்டிருக்கிறாங்க. ஒரு பொண்ணோட முடி நிறையா கொத்து கொத்து அங்கங்கே கிடக்குது. அது போக அந்த குளுக்கோஸ் ஸ்டாண்டில் கீழே சாஞ்சி கிடக்குது. அந்த பொண்ணுக்கு ஒரு மாதிரி தூக்கி போட்டிருக்குதுங்க. ஏன்னா இப்போ தான் அந்த ரூமை பார்த்தாங்க, எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. அகிலாவையும் திட்டிருக்கிறாங்க. ஆனால் ஒரு 2 நிமிஷம் கூட இல்லை, அந்த இடத்த விட்டு வெளியே வந்து இவங்களை திட்டிட்டு டெஸ்க்கை நோக்கி நகரும்போது எப்படி இந்த விஷயம் நடந்திருக்கும் அந்த ரூம்குள்ளே. அந்த நர்ஸுமே பயந்துட்டு அங்கே இருக்கிற மெயின் நர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு ஃபோன் போட்டு சொல்லி அவங்கள மேலே கூப்பிட்றாங்க. இப்போ அவங்க தான் இவங்க 2 பேர்கிட்டையும் இங்கே நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ரூம் நம்பர் 7ல் ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு அட்மிட் ஆகிருக்கிறாங்க. அந்த பொண்ணுக்கும் அவங்களோட ஹஸ்பண்டுக்கும் ஏதோ ஒரு வாக்குவாதமாங்க. வரதட்சணை கொடுமை பண்ணனால இந்த பொண்ணு விஷம் குடிச்சிருக்கிறாங்க. விஷம் குடித்த பொண்ணை காப்பாற்றி இந்த ஹாஸ்பிட்டலில் இந்த ரூம் நம்பர் 7ல் தான் வச்சுருந்துருக்குறாங்க. அந்த பொண்ணு மறுபடியும் அந்த ரூம்லையே கையை அறுத்துக்கிட்டு சூசைட் பண்ணி இறந்துட்டாங்களாம். அந்த பொண்ணு இறந்ததே வெளியே இருக்கவங்க யாருக்குமே தெரியாது. யதார்த்தமாக நைட் டியூட்டியில் இருந்த ஒரு நர்ஸ் அவங்களோட ரூம்குள்ளே போகும்போது, அதாவது இந்த குளுக்கோஸ் மாற்றுவாங்க இல்லையா, அந்த மாதிரி மாற்றுறதுக்கு போகும்போது தான் கவனிச்சிருக்கிறாங்க அந்த பொண்ணோட கையில் ரத்தம் கொட்டிக்கிட்டு இருக்குது. அந்த பொண்ணு உயிரோடையே இல்லை. அந்த பொண்ணை பார்த்துக்கிறதுக்கு அந்த ரூமில் அவங்க அந்த பொண்ணோட அம்மா இருப்பாங்க இல்லையா, அவங்க நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க, இங்கே என்ன நடக்குதுன்னே தெரியாமல். இப்போ அந்த நர்ஸ் இந்த விஷயத்தை பார்த்ததுமே கத்தி அழுது அந்த அம்மாவை எழுப்பி விட்டுட்டு எல்லாருமே கூப்பிட்டு வந்திருக்கிறாங்க. அந்த பொண்ணு இறந்துட்டாங்களாம். அந்த பொண்ணு இறந்ததுக்கப்புறமா இந்த ரூமில் வேறு யாருமே அட்மிட் ஆகலை. அந்த ரூம் என்னன்னே தெரில, அப்படியே பூட்டி போட்டே தான் வச்சுருக்கிறாங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி நைட் டியூட்டி இருந்த நிறைய சீனியர் நர்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, கரெக்டாக 2 மணிலேருந்து 2:30 மணிக்குள்ளே அந்த டைமிங்கில் தான் அந்த பொண்ணு இறந்துருக்குது சூசைட் பண்ணி. 2லேருந்து 2:30 மணிக்குள்ளே அந்த ரூம்குள்ளே இந்த மாதிரி அமானுஷ்ய சத்தங்கள் கேட்குறதாகவும், யாரோ ஒரு பொண்ணு உள்ளேயே உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிறதாகவும், அந்த ரூமுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ஒரு லைட்டு மட்டும் ஃப்ளிக்கர் ஆகிறதாகவும், அந்த இடமே ஒரு மாதிரி நெகட்டிவிட்டியாக ஃபீல் ஆகிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இப்போ தான் அகிலாவுக்கு ஒரு விஷயம் புரியுதுங்க. அவங்க அந்த ஹாஸ்டல்லேருந்து கிளம்பி
இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வரும்போது நான் சொன்னேன் இல்லையா இவங்களாம் தங்குறதுக்கு ஒரு ஹாஸ்டல் கொடுத்துருக்காங்கன்னு, அங்கே இருக்கிற சீனியர் நர்சஸ் எல்லாருமே இவங்கள வார்னிங் பண்ணி தான் அனுப்பியிருக்கிறாங்க. அதுக்கான அர்த்தமே இப்போ தான் புரியுது உங்களுக்கு. இப்போ அவங்களுக்கு வேறு வழியே கிடையாது, அந்த ஹாஸ்பிட்டலில் தான் அவங்க வேலை பார்த்தாகணும். அவங்க மட்டும்தான் டியூட்டி நர்ஸாக அங்கே உட்காந்துருக்குறாங்க. பயத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எமர்ஜென்சி கொஞ்சம் சீக்கிரம் வாங்கன்னு சொல்லிட்டு அந்த டியூட்டி டாக்டர் இருக்காங்க இல்லையா, வீட்டுக்கு போயிருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு ஃபோனை போட்டு கூப்பிட்டு விட்டுருக்காங்க. அவங்க இங்கே வந்ததுக்கப்புறமா எமர்ஜென்சியில் தான் இருந்தாங்க, ஓகே தான் இப்போ பரவாயில்ல டாக்டருங்கிற மாதிரி சொல்லிட்டு, இதுக்கப்புறம் நீங்கள் எதுக்கு வீட்டுக்கு போகிறீங்க, இங்கேயே உட்காருங்கன்னு சொல்லிட்டு அவங்களே உட்கார வச்சிருக்கிறாங்க. அகிலாவும் டியூட்டி டாக்டர் ஜோதியும் உட்காந்து 2 பேருமே பேச்சு கொடுத்துட்டு இருந்திருக்கிறாங்க. அதாவது இவங்க வீட்டை பற்றி அவங்கக்கிட்டையும், அவங்க வீட்டை பற்றி இவங்கக்கிட்டையும் சும்மா அப்படியே பொழுது போகாமல் பேசிகிட்டு இருக்கும்போது இந்த ஹாஸ்பிட்டலை பற்றி அகிலா கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வாங்குறாங்க. அப்போ தான் ஒரு விஷயம் தெரிய வருது. இந்த ரூம் நம்பர் 7ல் மட்டும் அமானுஷம் நடக்கலைங்க. இந்த ஹாஸ்பிட்டலை கெட்டி கிட்டத்தட்ட 7-8 வருஷம் ஆகுது. இந்த டாக்டர் ஜோதி இருக்காங்க இல்லையா, அந்த டியூட்டி டாக்டர், அவங்க இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து 3-4 வருஷம் ஆகுது. இப்போது இந்த 3-4 வருஷத்தில் ஏகப்பட்ட அமானுஷமான விஷயங்களை பார்த்ததா இவங்க அகிலா கிட்ட ஷேர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. என்னென்னா, இது ஒரு மகப்பேறு மருத்துவமனையும் தான். அந்த ஊரில் இருக்கிறவங்க நிறைய பேருக்கு இங்கே தான் பிரசவம் பார்ப்பாங்களாம். அந்த கழிவுகள்லாம் இருக்கும் இல்லையா, அது எல்லாத்தையும் மொத்தமாக ஹாஸ்பிட்டலுக்கு பேக் சைடில் தான் போட்டு வச்சுருப்பாங்களாங்க. அந்த பேக் சைடில் இருக்கிற கழிவுகளெல்லாம் அப்பப்போ கிளியர் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்களாம். இருந்தாலும் ஹாஸ்பிட்டல்னு வந்துட்டாலே அங்கே கொஞ்சம் அந்த பிளட்டு அந்த சம்மந்தமான விஷயங்கள்லாம் இருக்கிற காரணத்தினால இந்த ஹாஸ்பிட்டலில் நிறைய ஜின்கள்லாம் இருக்கிறதா நானே கேள்விப்பட்டிருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஜோதி சொல்கிறாங்க. இந்த பொண்ணுக்கு எங்கே போனாலும் ஜின்னு, எதில் பார்த்தாலும் ஜின்னு, நான் எங்கே தான் போகிறதுங்கிற மாதிரி இருந்திருக்குதுங்க. எப்படி இருக்கும் அகிலாக்கு? முதல்ல அவங்க ஹாஸ்டலில் படிக்கும் போதும் ஹாஸ்டல் பாத்ரூமில் ஒரு ஜின்னு வந்துச்சு. அவங்களோட வீட்டில் அவங்க அம்மா வந்து முஸ்லீம்ங்கிறனால அவங்க வீட்டாளுங்கெல்லாம் சேர்ந்து ஏதோ சம்திங் பண்ணிட்டாங்கன்னு சுற்றி இருக்கிறவங்களாம் சொல்லியிருக்கிறாங்க. அது உண்மையாக பொய்யான்னு கூட இவங்களுக்கு தெரியாது. ஆனால் இவங்களுக்கு நடந்த அசம்பாவிதத்தை வச்சும் அமானுஷத்தை வச்சும் அவங்க அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. ஆமாம், அவங்களோட வேலையாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. இப்போது ஹாஸ்பிட்டலுக்கு வந்தால் இங்கேயுமா ஒர்க் பண்ணுற இடத்துலையும் ஜின்னு வருமா அப்படிங்கிற மாதிரி தான் இந்த பொண்ணுக்கு இருந்திருக்குதுங்க. எக்ஸ்பீரியன்ஸுமே பண்ணியிருக்கிறாங்க. இப்படியே உங்களோட லைஃப்பில் இந்த ஜின்னுங்கிற ஒரு விஷயம் ஒரு அத்தியாவசிய தேவைங்கிற மாதிரி எல்லா இடத்துலையுமே வந்து நிற்கிறாங்க. இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்குறாங்க. இந்த ஹாஸ்பிட்டலில் எங்கெங்கெல்லாம் அமானுஷம் இருக்குது, எப்படி ஹேண்டில் பண்ணணும். காலப்போக்கில் இவங்களுக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா, எங்கேயாச்சும் ஒரு அமானுஷ சத்தம் கேட்டுச்சுன்னா, இதுக்கு வேறு வேலை இல்லை அப்படிங்கிற மாதிரி உதறி தள்ளுற அளவுக்கு அந்த ஹாஸ்பிட்டலில் ஏகப்பட்ட அமானுஷங்கள் நடந்திருக்குதுங்க அகிலாக்குன்னு கிடையாது, அங்கே இருக்கிற டியூட்டி டாக்டராக இருக்கட்டும், அங்கே இருக்கிற நர்ஸுங்களாக இருக்கட்டும், எல்லாருக்குமே இந்த விஷயம் தெரியுமா. ஆனால் அந்த ஹாஸ்பிட்டலை பொறுத்த வரைக்கும் இது காமனான ஒரு விஷயம். ஒரு நாள் நைட்டு, அதாவது இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ஜாயின் பண்ணி ஒரு 3 மாதம் போயிடுது, எல்லாத்தையுமே கற்றுக்குறாங்க. 3ஆவது மாதம் ஒரு நாள் நைட்டு ஒரு 1:30 மணி இருக்குமாங்க. அதே டெஸ்கில் இவங்க உட்காந்துருக்கும்போது இவங்களுக்கு பக்கத்தில் ஒரு டாக்டர் உட்காந்துருந்துருக்கிறாங்க. இந்த ஜோதி டாக்டர் கிடையாது, வேற ஒரு டியூட்டி டாக்டர் இருந்திருக்கிறாங்க. அவங்க அகிலாக்கு பக்கத்தில் தான் உட்காந்துருந்துருக்கிறாங்க. இவங்க நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு இவங்களோட முதுகில் ஓங்கி ஒரு அடி அடிச்சிருக்கிறாங்க. டக்குன்னு கண்ணு முழிச்சு பதறி அடித்து எந்திரிச்சு பார்த்தா பக்கத்தில் டியூட்டி டாக்டர் இல்லை. வார்டு நம்பர் 4ல் யாருக்கோ எமர்ஜென்சின்னு சொல்லிட்டு அவங்க பார்க்குறதுக்கு போயிருக்கிறாங்க. அந்த ரூம் நம்பரோட அலாட் மட்டும் அடிச்சுக்கிட்டு இருக்கு. இவங்க மட்டும்தான் அந்த டெஸ்கில் உட்காந்துருக்குறாங்க. அப்போது அகிலாவை அடித்தது யார்? அந்த இடத்துல ஃபுல்லாகவே சுற்றி பார்க்குறாங்க, அங்கே யாருமே இல்லை. இதை பார்த்ததுமே ஓகே, டாக்டர் வந்து அங்கே எமர்ஜென்சின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டாங்க போல். அப்படியே இருந்தாலும் இவங்களை எதுக்காக அவங்க அடிக்கணும்? எந்த ரூமில் அலர்ட் பெல் அடித்தாங்களோ அந்த ரூம்குள்ளே அகிலா எந்திரிச்சு போய் பார்க்குறாங்க. அங்கே தான் டாக்டர் இருக்கிறாங்க. அகிலாவை அந்த டியூட்டி டாக்டர் பார்க்குறாங்க. சில டேப்லெட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க. இவங்களும் எடுத்துகிட்டு போய் கொடுக்குறாங்க. கொடுத்ததுக்கப்புறமா இவங்க 2 பேருமே அந்த டெஸ்ட்டில் மறுபடியும் வந்து உட்காரும்போது அகிலா கோபமாகவே கேட்டிருக்கிறாங்க, டாக்டர் என் மேலே எதனா கோபம்னா டேரெக்டாக சொல்லுங்கள், எதுக்கு முதுகில் ஓங்கி அடிச்சிங்கன்னு சொல்லி கேட்கும்போது, நான் எப்படி அடித்தேன்? நான் அலர்ட் பெல் அடிக்கும் போது நீ நல்லா தூங்கிக்கிட்டு இருந்த, சரி உன்னை டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன். நான் அந்த ரூம்குள்ளே போனதுக்கப்புறமா 3-4 நிமிஷத்துக்கு அப்புறமா தான் நீயே அந்த ரூமுக்கு வெளியே வந்து நின்ன. அப்புறம் எப்படி நான் உன்னை அடிச்சிருக்க முடியும்? நான் போகும்போதே உன்னை அடிச்சிருந்தேன்னா நீ உடனே எந்திரிச்சிருக்கணும்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது தான் இவங்களுக்கு பயம் கொடுக்க ஆரம்பிக்குது. அப்போது அகிலாவோட முதுகில் அடித்தது அந்த டியூட்டி டாக்டர் கிடையாதுன்னா வேற யார்? இந்த மாதிரியே சின்ன சின்ன சம்பவங்கள்லாம் நிறையா நடந்திருக்குதுங்க. நம்ம கேட்குறனால இது சின்ன சின்ன சம்பவங்கள் சொல்கிறோம். பட் அந்த இடத்துல இருந்தவங்களுக்கு தான் தெரியும் அது எந்த அளவுக்கு ஆபத்தானதுங்கிறது. அதே மாதிரி தான் ஒரு நாள் மிட்-நைட் 3:30 மணிக்கு இவங்களோட டெஸ்கில் உட்காந்துருக்கும் போது ஆல்ரெடி சீனியர் நர்ஸ் ஒருத்தவங்க இவங்களை வார்ன் பண்ணிட்டு போயிருக்கிறாங்க. என்னென்னா, எல்லா வார்டுலேயுமே பேஷண்ட் இருக்கிறாங்க. 2ஆம் நம்பர் ரூமில் 2வது நம்பர் வார்டில் ஒரு குழந்தைய அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க. 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஒரு பொண்ணு. இந்த பொண்ணுக்கு பேய் பிடிச்சிருக்கதா அந்த பொண்ணோட அட்டெண்டர் இருப்பாங்க இல்லையா, பாட்டி, இந்த பொண்ணோட பாட்டி சொல்லியிருக்கிறாங்க இந்த நர்ஸுக்கிட்ட. இவங்களுக்கு ஒரு மாதிரி காம்ப்ளிகேட்டடாக இருக்கும் இல்லையா, என்னன்னே தெரியாது, ஆனால் அட்மிட் பண்ணிடுவாங்க.
ஒரு நாள் வச்சுருந்து அப்சர்வேஷனில் வச்சுட்டு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் அந்த பொண்ணோட கேஸை வச்சுருக்கிறாங்க. ஆனால் அந்த பாட்டி சொல்கிற மாதிரி அந்த பொண்ணுக்கு பேய் பிடிச்சிருக்கலாம். அதனால் நீ கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோ, நீ தான் ஆனா ஊனா பேய் ஜின்னுன்னு சொல்லிட்டு எதனா ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்ப, அதுவும் இங்கே இருக்கிறவங்களாம் எதனா ஒன்று சின்னதாக சொன்னால் கூட அதை பெருசாக்கிடுவ அப்படிங்கிற மாதிரி அந்த நர்ஸ் வந்து வார்னிங் பண்ணிட்டு போயிருக்கிறாங்க, சீனியர் நர்ஸ் அகிலா கிட்ட. அகிலாவுக்கு அதுவே மண்டைக்குள்ளே ஓடிட்டு இருந்தனாலையா என்னன்னு தெரிலங்க, திடீர்னு ஒரு 3-3:30 மணிக்கு அந்த பொண்ணு பயங்கரமாக கத்தியிருக்குது. அது கத்தில் பக்கத்தில் இருக்கிற பெட்லலாம், அதாவது பக்கத்தில் இருக்க வார்டில் இருக்கிறவங்களாம் என்னமோ எதுவும் சொல்லிட்டு டோரை ஓப்பன் பண்ணி வெளியே பார்த்துருக்குறாங்க. அகிலா எந்திரிச்சு போயிட்டு அந்த ரூம் நம்பர் 2க்குள்ளே போய் பார்க்கும்போது அந்த பொண்ணு ஒரு மாதிரி பேய் பிடிச்ச மாதிரியே பண்ணியிருக்குதுங்க. அந்த பாட்டி அழுதுகிட்டே 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிற அந்த பேத்தி, அவங்களோட பேத்தியை கையெடுத்து கும்பிட்டுக்கிட்டு அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அவங்க பாட்டி தான் அட்டெண்டர், நைட்டு அவங்க தான் அந்த குழந்தையோட தங்கியிருக்கிறாங்க. கையெடுத்து கும்பிட்டு கெஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க, தயவு செஞ்சு என்னோடய பேத்தியை விட்டுரு, என் உயிரை கூட எடுத்துக்கோ, ஆனால் என் பேத்தியை விட்டுருன்னு சொல்லிட்டு கெஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த பாப்பா, அதாவது 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிற அந்த குழந்தை கண்ணுலாம் ஒரு மாதிரி மேலே தூக்கிக்கிட்டு கருவளையமாக இருக்குதான், கையை வச்சு கீழே இருக்கிற அந்த பெட்டை பரண்டிக்கிட்டே இருக்குதான். ஒரு குழந்தையோட ஆக்டிவிட்டீஸே கிடையாதான் அது. பார்த்தாலே இவங்களுக்கு பயம் வந்திருக்குது. அதனாலேயே வெளியே போய் யாரையும் கூட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு அகிலா வெளியே ஓடுறதுக்கு ட்ரை பண்ணும்போது, ஏய் நில்லுடி, எங்கே போகிற, உள்ளே வான்னு சொல்லி அந்த குழந்தை கூப்பிட்டுருக்குது. அகிலாவுக்கு இப்போ என்ன பண்ணுறனே தெரியாமல் மெதுவாக பயந்துக்கிட்டே அந்த குழந்தைகிட்ட போனால், கையில் போட்டிருந்த அந்த குளுக்கோஸ் ட்ரிப் இருக்கு இல்லையா, அதை பிடுங்கி விட்டுருச்சாங்க. கையை வச்சு அப்படி எடுத்து விட்டுருச்சான். பிளட்டு கொஞ்சம் லீக் ஆகும் இல்லையா, தொடக்கலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் காட்டன் எடுத்து வைக்கும்போது தட்டி விடுதான், கையை தட்டி விடுதான், அந்த ரத்தத்தை லிக் பண்ணுதாங்க. இந்த பொண்ணுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கத்திட்டு மயக்கம் போட்டு விழுந்துருச்சு. யார்? அகிலா. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா அகிலா கண் முழிச்சு பார்க்கும்போது டியூட்டி டாக்டர் அப்புறம் கொஞ்சம் நர்ஸுலாம் கூட இருந்துருக்குறாங்க. இவங்க ரூமில், அதாவது இவங்க ரூமில் தங்கியிருப்பாங்க இல்லையா, பக்கத்து ரூமில் இவங்க ஹாஸ்டலில், அந்த நர்ஸ் எல்லாருமே இவங்கள சுற்றி இருக்கிறாங்க. அப்போ தான் இவங்களுக்கு தெரியுது இவங்களோட ஹாஸ்டலில் தான், அவங்களோட பெட்டில் தான் அவங்க படுத்துருக்குறாங்கங்கிறது. என்ன நடந்துச்சுன்னு சொல்லி கேட்டால், நீ மயக்கம் போட்டு விழுந்துட்ட, அந்த குழந்த கத்துன்னு கத்தி அலறி ரொம்பவே ஒரு மாதிரி அமானுஷமாக பிஹேவ் பண்ணான். அப்புறமா டாக்டர்ஸ்லாம் வந்து ஊசி போட்டாங்க. கிட்டத்தட்ட 2-3 இன்ஜெக்ஷன் போட்டதுக்கப்புறமா தான் அந்த குழந்தை மயக்கமே போட்டுச்சாங்க. அது வரைக்குமே அது ஒரு மாதிரி அமானுஷ்யமாக தான் பிஹேவ் பண்ணியிருக்குது. டாக்டர்ஸே என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, டியூட்டி டாக்டர்ஸே அந்த குழந்தைக்கு பேய் பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இப்போ அந்த குழந்தை எங்கன்னு சொல்லி கேட்டால், அவங்களோட அப்பா அம்மா வந்து கூட்டு போயிட்டாங்க. அகிலா ஹாஸ்பிட்டலில் அவங்களோட ஹாஸ்டலில் அவங்க பெட்டில் படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு இவங்க காட்டுக்கு அடியிலேருந்து ஏதோ ஒரு சத்தம் வந்துருக்குதுங்க. இந்த இரும்பு காட்டெல்லாம் கீழே யாராச்சும் ஒருத்தவங்க படுத்துக்கிட்டு அந்த காட்டை கையும் காலும் வச்சு மேலே லைட்டாக அப்படி தூக்குனாங்கன்னா ஒரு உணர்வு இருக்கும் இல்லையா, லைட்டாக அப்படியே அந்தரத்தில் நிற்கிற மாதிரி, அந்த மாதிரி ஃபீல் ஆகி தான் எந்திரிச்சிருக்கிறாங்க. எந்திரிச்சவங்களுக்கு கீழே பயங்கரமாக ஒரு சத்தம் கேட்டிருக்குது. என்னன்னு சொல்லிட்டு லைட்டாக தலையை மட்டும் கீழே குனிஞ்சு பார்த்துருக்குறாங்க. கட்டிலுக்கு அடியில் ஒரு கருப்பு புகை மாதிரியான உருவமாங்க. கண்ணு மட்டும் ரெட் கலரில் இருந்திருக்குது. லைக் அவங்க அப்பா சொன்னார் இல்லையா, வீட்டு பின்னாடி கொல்லப்புற கதவுக்கு பின்னாடி அந்த வாழைத்தோப்பில் பார்த்த உருவம், அந்த மாதிரியே, அதாவது கொம்புலாம் இல்லை, வாழும் இல்லை, அந்த அளவுக்கு இவங்க டைம் கொடுத்து அந்த உருவத்தை பார்க்கல. கண்ணு மட்டும் ஒரு மாதிரி ரெட் கலரில் இருக்குதான். இவங்களோட பேரை சொல்லி கத்துதாங்க, அகிலான்னு சொல்லிட்டு. பயந்து போய் உடனே எந்திரிச்சு மெயின் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு வெளியே வரேன்னு சொல்லிட்டு காலை வாரி விட்டு கீழே விழுந்து நாடியில் அடிபட்டு வெட்டு விழுந்து ரத்தம் வந்து அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து இவங்களை தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டலில், அதாவது இந்த ஹாஸ்பிட்டல் பின்னாடி தான் இவங்களோட ஹாஸ்டல் இருக்குது இல்லையா, ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போயிட்டு ஃபஸ்ட் எய்ட்லாம் பண்ணிவிட்டு இவங்ககிட்ட கேட்டிருக்கிறாங்க, என்ன ஆச்சு ஏண்டி அப்படி அலறிடிச்சு ஓடி வரேன்னு சொல்லி கேட்கும்போது இவங்களோட ரூம்லாம் அடியில் பார்த்து அந்த உருவத்தை பற்றின விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க. அப்போ தான் இவங்க எல்லாருமே என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, நான் சொன்னேன் இல்லையா ஆல்ரெடி இந்த ஹாஸ்பிட்டலில் நிறையா ஜின்னு இருக்குது, நிறையா அமானுஷ்யமான விஷயங்கள்லாம் நடக்குது, அதில் எதனா ஒன்று நீ நினச்சிக்கிட்டே இருந்திருப்ப, அதனால தான் உன்னோட ரூம் கடியில் கூட வந்திருக்கலாம், மேபி உன்னோட காட்டு கடியில் அது வந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இப்போ அகிலாவை பொறுத்த வரைக்கும் நடந்தது உண்மையா இல்லை அவங்களோட இல்யூஷனாங்கிறது கன்ஃபியூஷனாகவே இருந்திருக்குதுங்க. அவ்வளவுதாங்க. இப்போது இந்த ஸ்டோரியை சொன்ன அகிலாங்கிறவங்க அதே ராம்நாடு ஹாஸ்பிட்டலில், ராம்நாடுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலில் தான் இப்போ வரைக்கும் வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க நர்ஸாக. அது போக அவங்களுக்கு இப்போ வரைக்குமே ஏகப்பட்ட அமானுஷங்கள் அந்த ஹாஸ்பிட்டலில் நடந்துக்கிட்டு தான் இருக்குதாங்க. யாரை கேட்டாலும் சொல்லுவாங்களாம் அந்த ஏரியாவில் இருக்கிறவங்க. இப்போ நான் சொன்ன ஏரியா எல்லாமே உண்மையான ஏரியா தான். இந்த நர்ஸோட நேம் மட்டும் ஃபேக்குங்க. அவங்களோட நேமை மட்டும் புனைப்பெயர்களாக சொன்னதுனால நான் அகிலான்னு சொல்லி வச்சு சொன்னேன். அவங்களோட ஒரிஜினல் நேம் அகிலா கிடையாதுங்க.
இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இதுக்கப்புறமாவும் அவங்களோட வாழ்க்கையில் நிறைய அமானுஷங்கள்லாம் நடந்திருக்குதாங்க. அவங்களுக்கு என்ன ஒரு டவுட்னா, இன்னுமே ஸ்டார்டிங்கில் பார்த்த அந்த ஜின்னு தான் இவங்களை துரத்துதோங்கிற டவுட் அவங்களுக்கு இருக்குதான். அப்படி இல்லைனா இவங்களோட வீட்டுக்கு வந்துச்சு இல்லையா, இவங்க அம்மாவோட சொந்தக்காரங்களாம் ஏவி விட்டாங்கன்னு சொன்னாங்க இல்லையா, அதுதான் இவங்க பின்னாடியே வருதுங்கிற ஒரு டவுட்டும் இவங்களுக்கு இருக்குதான். அதை எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு எனக்கு தெரிலண்ணே. மேபி இந்த டெவில்ஸ் கிச்சனுக்கு யாராச்சும் ஒருத்தவங்க ஸ்டோரி அனுப்புவாங்க இல்லையா, அவங்களில் ஜின்னை வந்து எப்படி அடக்கிறது, எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, இல்லை அதை எப்படி தெரிஞ்சிக்கிறது அப்படிங்கிறது யாராச்சும் ஒருத்தவங்க சொன்னாங்கன்னா நீங்கள் ஒரு ஸ்டோரியில் சொல்லுவீங்கன்னு சொல்லிட்டு நானும் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். இது நாள் வரைக்கும் நீங்கள் அந்த மாதிரி எதுவுமே சொல்லலைண்ணே அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. எனக்கும் அந்த மாதிரி எந்த ஒரு ஸ்டோரியும் வரலைங்க இது நாள் வரைக்கும். நான் சொன்னேன் இல்லையா, ஜின்னை பற்றி தனியாகவே ஒரு ஸ்டோரி போடுறேன். ஒரு இஸ்லாமிய நண்பர் எனக்கு அவர் கற்றுக்கிட்ட விஷயங்களையும் அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களையும் என்கிட்ட ஷேர் பண்ணியிருந்தார். ரொம்பவே சுவாரஸ்யமாக இருந்துச்சு. அந்த ஸ்டோரியை நம்ம அடுத்தடுத்த ஸ்டோரிங்களில் பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அகிலாங்கிற பொண்ணு என்கிட்ட சொன்ன ஸ்டோரியை என்னோடய ஸ்டைலில் நான் உங்ககிட்ட நரேட் பண்ணிட்டேன். உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருக்கும் பட்சத்தில் லைக் பண்ணிடுங்க. நிறைய விஷயங்கள்லாம் வந்து கேட்கும்போது சில விஷயங்கள்லாம் ஒரு மாதிரி நம்பகத்தன்மை இல்லாத மாதிரி தாங்க இருந்துச்சு. ஆனால் நான் ஃபுல்லாக அந்த ஸ்டோரியை ஆல்மோஸ்ட் படித்து முடிக்கிற நேரத்தில் தான் ஒரு பாதி தூரம் படிக்க ஆரம்பிச்சிட்டேன். அதனால் ஃபுல்லாக சொல்லி தான் ஆகணுங்கிற பட்சத்தில் நான் சொல்லி முடிச்சிட்டேன். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களோட வாழ்க்கையில் உங்களோட ஃப்ரெண்ட்ஸோ இல்லை நீங்களோ உங்கள் ஃபேமிலியோ எதனா ஜின்னு பார்த்துருக்கீங்களா, உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதாங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். பெரிய ஸ்டோரியாக இருக்கும் பட்சத்தில் பிரபாகரன் அஃபிஷியல் மிஸ்டர் பிரபாகரன்கிற இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு எனக்கு இன்பாக்ஸ் பண்ணுங்கள். மிஸ்டர் பிரபாகரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு ஒரு சுவாரஸ்யமான ஸ்டோரியில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் டாட்டா பாய் பாய். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டோரி, நம்மளோட வாழ்க்கையில் இந்த மாதிரியான 2 ஜந்துக்கள் இருந்தாங்க அப்படின்னா அவங்க 2 பேரும் இப்படி பற்றி விட்டுட்டு வெல்கம் டு அவர் சேனல் டெவில்ஸ் கிச்சன். மிஸ்டர் பிரபாகரன் வீலாக்ஸ். ஆஃபீஸ் போட்டு நாங்கள் வந்து எல்லாத்தையும் ஷிஃப்ட் பண்ணி புதுசாக வந்திருக்கிற ஆஃபீஸில் வந்து நான் கதை சொல்லலாம்னு சொல்லிட்டு உட்காந்தா கூட வந்து 2 பேய் வந்து உட்காந்துக்கிட்டு ஒன்று அஞ்சலி பிரபாகரன், மிஸ்டர் பிரபாகரன் வீலாக்ஸ். மறக்காம மிஸ்டர் பிரபாகரன் வீலாக்ஸையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. முக்கியமாக மிஸ்டர் பிரபாகரன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எவ்வளோ வேலை அவங்களுக்கு. அவங்க கதை பார்ப்பாங்களா, எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணிருந்தவங்க மறுபடியும் வந்து சப்ஸ்கிரைப் கொடுத்துறாதீங்க, அன்சப்ஸ்கிரைப். ஆமாங்க, நிறைய தடவை இப்படி தான் நான் சொல்லணுன்ட்டு இருந்தேன், ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், ஆனால் யாரும் கவனிக்கலை. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன்னா நீங்கள் மறுபடியும் சப்ஸ்கிரைப் பண்ண சொன்னீங்கன்னு சொன்னால் உள்ளே போனால் அன்சப்ஸ்கிரைப் ஆகிருக்குன்னு சின்ன பசங்களாம் கலாய்க்கிறானுங்கப்பா வெளியே பார்க்கும்போது. ஆமாம், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி விட்டுருங்க. 4 வாட்டி தட்டுங்க. ஐயோ, அது மறுபடியும் போயிடும் அது.